நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் கணேஷ் பேசுறேன் சென்னையிலேருந்து. இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய லைக்ஸு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ரொம்பவும் சந்தோஷம். இதே போல் தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல பயனுள்ள தகவல்களை பரிமாறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா சீதா நவமி. சீதா நவமின்னா என்ன அப்படின்னா, ராமர் ஜனித்ததை எப்படி நம்ம ராமநவமி அப்படின்னு கொண்டாடுறோமோ அதே போல சீதா ஜனித்த தினத்து சீதா நவமி நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷத்துல எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 5ஆம் தேதி காலையில 7:30 மணிலேருந்து மே மாதம் 6ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் இந்த சீதா நவமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சீதா நவமி கொண்டாடுறது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் இந்த சீதா நவமி அன்னைக்கு விரதம் இருந்தாங்கன்னா அவங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும், கணவனுக்கு தீர்காயுள் இருக்கும் அப்படின்னு ஒரு வரலாறும் நம்பிக்கை இருக்கு. இது எப்படி நம்ம பூஜை பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த சீதா நவமி அன்னைக்கு ராமன், லக்ஷ்மண், சீதா தேவி, ஆஞ்சநேயர் போட்டோவை வச்சு சீதா தேவி சகசநாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பால் பாயச நிவேதம் பண்ணீங்கன்னா சீதா தேவியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் இந்த நாள்ல பூமி பூஜை போட்டீங்கன்னா உங்களுடைய வீடு சகல சௌபாகியமும் கிடைக்கும். ஏன்னா சீதா தேவி பூமியிலேருந்து வந்ததுனால பூமி பூஜை அன்னி பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இதே போல மீண்டும் நல்ல தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.